ஹயாபா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட யூஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதோட யூஸும் பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா இந்த ரெண்டு டென்ஸுக்கு வந்துட்டு யூசேஜ் அப்படி ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் அப்படிங்கிறதால இப்போ ரெண்டு டென்ஸுமே இந்த வீடியோ நான் பார்த்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா கவனிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜாஸ்தியாக கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு ப்ளஸ்ஸு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு இதெல்லாம் நம்ம ஜாஸ்தியாக கான்வர்சேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் அதுக்கையும் யூஸ் பண்ணுறதுக்கான சில அக்கேஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸ்டார்டட் இன் பாஸ்ட், கண்டினியூடு இன் பாஸ்ட், கண்டினியூஸ் இன் ப்ரெசன்ட். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு கடந்த காலத்தில் துவங்குது. அது துவங்கி அந்த கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த விஷயம் இன்னமும் தொடருது. அப்போ நல்லா கவனிங்க. பாஸ்ட்டில் ஆரம்பித்து பாஸ்ட்டில் கண்டினியூ ஆகி ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிற விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போது இதுக்கு உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் பீன் ரீடிங் தாகூர் பொயட்ரி. இப்போ நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் பீன் ரீடிங் தாகூர் பொயட்ரி. இப்போ தாகூர் பொயட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கிடையாது, அது பெரிய ஒர்க்கு. அப்போ என்ன நடக்கும்னா, நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்து 2 மாதமாக படிச்சுக்கிட்டு இருந்து இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன் ரீட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்னோடய ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லணும். இப்போது நிறையா சொல்லலாம். அதுமாதிரி உதாரணத்துக்கு, இப்போது காலையிலேருந்து உங்கள் டாகு தொலைஞ்சிச்சு பாருங்க, வீட்டில் இருக்க நாய் தொலைஞ்சிச்சுன்னு வச்சிங்க, காலையிலேருந்து அதை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்க, அப்போ சொல்லலாம் we have been searching our missing dog from morning. அப்போ என்னாச்சு அப்படின்னா, காலையில் அந்த நாய் தொலைஞ்சு போச்சு. நீங்கள் காலையில் தேட ஆரம்பித்து இன்றைக்கி டே பூராலாம் தேடிட்டு இன்னமும் அதை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ நண்பர்களே, இதோட ஃபஸ்ட்டு யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு பாஸ்ட் டென்ஸில் தொடங்கி பாஸ்ட் டென்ஸில் கண்டினியூ ஆகி ப்ரெசென்ட்லேயும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதை நாம் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இதுதான் இருக்கிற முக்கியமான யூசேஜ். ரெண்டாவது இருக்கிற யூசேஜ் என்னென்னா, அது கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இது ஒரு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுக்குறப்போ, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷனாக கூட இந்த சென்டென்ஸ் வரணும். எப்படின்னா கவனிங்களேன். இப்போது ஒரு அப்பா வந்துட்டு பையனை பார்த்து கேட்குறாரு, ஒய் ஆர் யூ ஸோ டயர்டு. அவன் பார்த்தா தூங்காமல் கொள்ளாமல் அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு பூத்து போயிருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவனை பையனை பார்த்து கேட்குறாரு, ஏன் உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன காரணம்னு. இப்போ அவன் என்ன விஷயம்னு வச்சிங்க, நைட்டு பூரா உட்காந்து படிச்சுருந்துருக்கான்னு வச்சிங்க. இப்போ புரியுதுங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக காமிக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ ஹாவ் பீன் லேர்னிங் மை லெசன்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு கேள்விக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக அமையுது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. நீ ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கா பார்க்குறதுக்கு, ஏன்னா நான் நைட்டு பூரா உட்காந்து இந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்ருக்கிறேன்னு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்த்துங்க, ஒய் ஆர் யோ க்ளோஸ் டர்ட்டி. ஏன் அவன் சட்டெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு வந்துட்டு வீட்டுக்கு வர்ற பையன்ட்ட அவன் அம்மா கேட்குறாங்க, எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அப்போ என்ன சொல்லுவான், ஐ ஹவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். என்னென்னா அவர் கேட்கப்படுகிற கேள்விக்கு ஒரு பதிலாக அமையுது பாருங்கள், ஐ ஹவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ஃபுட்பால். அப்போது கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கேள்வி கேட்கின்றாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக விளக்கமாக சொல்லுகின்ற அந்த பதில் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் பிரிட்டி சிம்பிள் ஆக்சுவலாக. அடுத்ததாக நான் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதோட யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நண்பர்களே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னாலே நமக்கு சிம்பிளாக வில் ஹேவ் அன் ஐடியா. எப்பயுமே வந்துட்டு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு. இப்போ அதோட ஃபஸ்ட் யூசேஜ் என்னென்னு பாருங்கள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். இப்போது இந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் சொல்கிறப்போ இது கூட வந்துட்டு எப்பயுமே நான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் நண்பர்களே, அட்வெர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன மாதிரி அட்வெர்ப் ஆஃப் டைம்லாம் வரும்னு பாருங்கள்.
இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த்து ஆர் லாஸ்ட் வீக்கு எது வேணாலும் சொல்லலாம். லாஸ்ட் மந்த்து ஆர் லாஸ்ட்டு இயர், இப்படி எல்லாமே. இப்போது இந்த டைம் ஃபேக்டர் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் பேர் இன் மைண்டு. இப்போது பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான், பட்டு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. அந்த டைம் ஃபேக்டர் வந்துட்டு கரெக்டாக ப்ரிசைஸாக சொல்லணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னா, இட் ரெயின்ட் எஸ்டர்டே, மழை பெய்தது தான், அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் எப்போ பெஞ்சுது அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லணும். அப்போ நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு வந்துட்டு. இப்போ இங்கே பாருங்கள், வி வென்ட் டு ஃப்ரான்ஸ் லாஸ்ட் இயர். அப்போ பாருங்கள், இதுவும் பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு நடந்த ஒரு நிகழ்வு தான், கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். பட் அதை வந்துட்டு நாம் இதுலேருந்து இந்த அட்வெர்பிட்ட ஃப்ரேஸை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போது நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனோம், எப்போ போனீங்கன்னா லாஸ்ட் இயர். ஸோ நம்ம இந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்கிறப்போ இந்த அட்வெர்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அட்வெர்ப் ஆஃப் டைம்னு சொல்கிறோம், அதெல்லாம் அது யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ரெண்டாவதாக என்ன அப்படின்னா, இந்த அட்வெர்ப்ஸ்லாம் இல்லாமலே சொல்லலாம் நாம். நல்லா கவனிங்க, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான். ஆனால் டைமை வந்துட்டு டைம் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண போதில்ல. டைம் இஸ் நாட் மென்ஷன்டு. இப்போ கவனிங்களேன், இது என்ன அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் ப்ரிட்டி சிம்பிள் தான். முதலில் வந்துட்டு பாஸ்ட் ஈவெண்ட்ஸு அது என்ன டைமில் நடந்துச்சு அப்படிங்கிற அட்வெர்ப் வந்துட்டு யூஸ் பண்ணி, அட்வெர்ப் ஆஃப் டைமை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எழுதணும். ரெண்டாவது யூஸ் என்னென்னா, பாஸ்ட் ஈவெண்ட்ஸு பட் டைம் மென்ஷன் ஆகலைன்னு. இப்போ நல்லா கவனிங்க, இந்தியா ஒன் தி காஷ்மீர் வார்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சென்டென்ஸ்லேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, கடைசியாக எப்போ அந்த போர் நடந்துச்சோ அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னு. பாருங்கள், இங்கே டைம் இங்கே மென்ஷன் பண்ண கிடையாது. இப்போ லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் அப்படிலாம் கிடையாது. பட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்டே நமக்கு புரியுது. என்னென்னா, கடைசியாக நடந்த போரில் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை வந்துட்டு அந்த காஷ்மீர் வாரில் வின் பண்ணிச்சு அப்படின்னு. அப்போது நமக்கு அந்த டைம் ஃபேக்டரு அந்த சென்டென்ஸில் அந்த கான்டெக்ஸ்ட்லேயே நமக்கு தெரியுது. தென் we understand the time factor there itself. Now we'll see one more example. Next example பாருங்கள், பாண்டவாஸ் டிஃபீட்டட் கௌரவாஸ். மகாபாரதம் படிச்சிருந்தோன்னா நமக்கு தெரியுது என்னென்னு. அப்போது மகாபாரதத்தில் வந்துட்டு பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களை வென்றார்கள். இப்போ இது என்னைக்கு நடந்துச்சுன்னா முந்தா நேற்று கிடையாது. பிகாஸ் we know அதான் இதிகாசத்தில் இருக்க டைம்னு. அப்போது நம்ம அந்த சென்டென்ஸ்லேயே வந்துட்டு இந்த டைம் ஃபேக்டரு எந்த காலகட்டத்தில் நடந்தது அந்த கான்டெக்ஸ்ட் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடியது மூணாவது யூசேஜ் என்ன அப்படின்னா, மூன்றாவது யூசேஜ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன அப்படின்னா, பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் ஹேபிட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு, நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வழக்கமாக ஒரு பழக்கமாக இருந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு பிகாஸ் யூ ஹவ் ஸ்டாப்ட் இட், அது அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஒரு லாங் டைமாக அது ஒரு பழக்கமாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இது கூட வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு விதை யூஸ் பண்ணணும். மறுபடியும் உங்களுக்கு தெரியணும், ஆல்வேஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்துட்டு அட்வெர்பு ஆஃப் டைம். ஏன்னா எப்பொழுதும், புரியுதுங்களா? நம்ம இந்த டென்சஸ் யூசேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அட்வெர்ப் ஆஃப் டைம். அது எப்பயுமே அது உள்ளே இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போது இந்த பாஸ்ட் ஹேபிட்ஸில் இந்த ஆல்வேஸ் எப்பயுமே சொல்லும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாருங்கள், ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களா, ஷீ ஆல்வேஸ் ட்ராவல் பை பஸ். இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருந்திருக்கலாம். அப்போது அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் வந்துட்டு அவங்க எப்பயுமே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, அது ஒரு பழக்கம், பாஸ்ட் ஹேபிட். இப்போ அதே தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிங்க, ஹீ சக்டு ஹிஸ் தம்ப் ஆல்வேஸ் ஆஸ் அ சைல்டு. அப்போ என்னென்னா அவன் குழந்தையாக இருக்கச்ச அவன் வந்துட்டு விரலை எப்பயுமே சூப்பிக்கிட்டே இருந்தான். அது அவனுக்கு பாஸ்ட் ஹேபிட்டு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹி க்ரூ அப். அப்புறமா அந்த பழக்கம் அவன் வந்து மறைஞ்சு போச்சு. ஆனால் அவன் ஒரு காலகட்டத்தில் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தான். அப்போது என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதுவும் இந்த ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் கண்டினியூஸ்லி அப்படிங்கிற ஒரு அட்வெர்பை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம, இல்லை கண்டினியூஸ்லி. இப்போ வந்துட்டு ஹீ சக்டு ஹிஸ் தம்ப் கண்டினியூஸ்லி ஆஸ் எ சைல்டு. மறுபடியும் வந்துட்டு இந்த ஆல்வேஸுக்கு பதிலாக நம்ம கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ கண்டினியூ டு வாட்ச் ஹயாபா டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக் டு யூ.